மின்னல் போகும் பறவைகளாய் நீயும் நானும் திருந்திடலாம் உலக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே பாருங்கள், எல்லோரும் கடல் ஓரத்தில் இருக்கிறவங்க மீனை வாங்க தான் ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிடுவாங்க. நம்மளுக்குலாம் ஐஸ் மீன் தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியும், நான் வந்து உயிரோடு மீன் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி எங்கள் ஊர் பக்கம் போவேன். நான் இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேலூர்லேருந்து ஆம்பூர் போகிற வழியில் இருக்குது, சதிப்பேரின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல தான் நாங்கள் போய்ட்டு மீன் வாங்குவோம் எப்பவுமே ரெகுலராக. ஏன்னா நாங்கள் கடல் மீன்லாம் வாங்கிறது கிடையாது மார்க்கெட்லலாம். ஐஸ் மீன் எத்தனை நாள் ஆச்சு, அங்கேருந்து வரதுக்கே அவங்களுக்கு எத்தனை நாள் ஆகும். நம்மளுக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மீன் தான் கிடைக்கும். அதனால் வந்து கொஞ்ச நாள் நாங்கள் வாங்கியிருந்தோம். எங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து இன்னும் நம்ம எவ்வளோ மசாலா போட்டால் கூட டேஸ்ட் வந்து நல்லா இல்லை அந்த குழம்பு. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, அந்த ஐஸ் மீன் வாங்கிறத ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கடல் மீன் தான் வாங்கின்னு இருக்கோம். இங்கே பாருங்கள், கண் எதிரே உயிரோடு இருக்கும். இது நம்ம எதிரே இப்போ எப்படி அவங்க மீனவங்கெல்லாம் சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நம்மளுக்கும் இந்த மாதிரி உயிரோடு மீன் கிடைக்கும். அப்போ தான் நாங்கள் போகிறப்ப தான் ஒரு பாக்ஸ் எடுத்து கொட்டினாங்க. அங்கே பாருங்கள், அது அந்த பாக்ஸில் இருக்கிற 2 மீனுமே நெய் வஞ்சிரம். நான் இதே வாங்கியிருக்கேன். நான் கடல் மீனில் நெய் வஞ்சிரம் வாங்கியிருக்கேன். ஃபுல்லாக நெய்யாக இருக்கும், வழவழன்னு ஒரு மாதிரி குழம்பே நல்லா இருக்காது. நான் 2 டைம் செஞ்சுட்டு அதுலேருந்து நான் நெய் வஞ்சிரம் வாங்கத்தே கிடையாது. ஆனாலும் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வாங்கி பாருமா, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே வவா மீன் வாங்குவேன், அப்படின்லாம் அந்த ஜிலேபி அந்த மாதிரி டைப்பு வாங்குவேன். சரி, இவங்க இவ்வளோ தொலை சொல்கிறாங்களே, சரி வாங்கி தான் பார்க்கலாம், இது எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நெய் வஞ்சரம் தான் 2 கிலோ போட்டோம். உண்மையிலுமே சொல்கிறேங்க, நெய் வஞ்சரம் வீட்டில் வந்து குழம்பு வச்சுக்கிறது தான் தெரியுது. கடல் மீனுக்கும் ஏரி மீனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஒரே ஒரு நெய் வந்து அந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாய் பகுதியில் மட்டும்தான் நெய் இருந்தது. மீதி பீஸுங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெட்டும் போதே ப்ளட்டு வந்து அவங்க க்ளீன் பண்ணும்போது நான்லாம் பார்த்துருக்கேன். உங்கள் மீனவன் அந்த மாதிரி சேனல்லலாம் பார்க்கும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன். அதே அளவு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஏரி மீன். டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்காது. நாங்கள் உயிரோடு மீன் இங்கே வாங்கிறதுனால தான் எனக்கு கிடைக்குதா என்னன்னு தெரியல. யாருக்கெல்லாம் வந்து இங்கே வேலூர் பக்கத்தில் இருக்கிறீங்க, இந்த மாதிரி கடல் மீனை சாப்பிட விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் அவங்கெல்லாம் சதிப்பேரி அங்கே போங்க. ரெகுலராக வந்து காலையில் போயிட்டோம்னாவே ஐஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்குது. அதுவும் சண்டே டைமில் நல்லாவே கிடைக்குது. இங்கே பாருங்கள், இந்த வவா மீனுன்னு சொல்லுவோம். இது கூட உயிரோடு தான் இருக்குது. எப்பயுமே இது வந்து செத்துட்டு தான் வச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் இந்த கடையில் பாருங்களேன், கீழே இருக்கிறதும் உயிரோடு இருக்குது, அன்னக்கூடில் தண்ணி போட்டு வச்சுருக்காங்க. இது வேணுனாலும் நம்ம வாங்கிக்கலாம், யாருக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம். ஆனால் நாங்கள் பார்த்துன்னு இருந்தோம். நாங்கள் தான் ஏற்கனவே உயிரோடு மீனே வாங்கிட்டேன் நான். அதனால் இது வந்து வாங்கிக்கலாமா எங்கள் வீட்டுக்கார் கேட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம்ப்பா, இப்போதைக்கு அதுவே 2 கிலோ இருக்குது, இது போதும், நான் சிக்கன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் பாருங்கள், அதை வெட்ட கொடுத்துட்டு நான் அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுன்னு இருந்தேன். இந்த ஜிலேபி கண்டை கூட கிலோ 100 ரூபா சொன்னாங்க, உயிரோடு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இடத்துல வந்து ஃபுல்லாகவே இறந்துட்டுருந்துச்சு, 50 ரூபா கிலோன்னாங்க. ஆனால் நாங்கள் வாங்கலை. ஏன்னா நாங்கள் தான் சொன்னல, எனக்கு உயிரோடு மீன் தான் வேணும்னு. அதனால் நாங்கள் வாங்கவே இல்லை, வந்துட்டோம் நாங்கள் பாருங்களேன், அந்த மீன் எப்படி அப்படியே நான் எடுத்துகிட்டு இருக்கிற சமயத்துலேயே அது வந்து ஒரு மாதிரி அடிச்சு காமிச்சிச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நேராக நம்ம சிக்கன் கடைக்கு வந்துட்டோம். அங்கே 2 கிலோ மீன் எடுத்துக்கின்னு சிக்கன் 1 கிலோ எடுத்துட்டோம் நாங்கள். அவ்வளோதான் எங்களுக்கு சண்டே ஸ்பெஷல் இதுதான். யாரெல்லாம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ்.